பொதுவாக ஒரு கருத்து இந்த மாவட்டத்தில் இருந்து வருகிறது. பத்மநாபபுரம் தொகுதியில் எந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ அந்த கட்சி செங்கோட்டையிலே பதவியிலே வீற்றிருக்கும் என்பது இந்த தொகுதியிலே வரலாறு. நான் அந்த வரலாற்றுக்குள் சென்றால் நேரம் எடுக்கும். ஆகவே நான் அதற்குள் செல்லலை. ஆகவே பத்மநாபபுரம் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர், மார்க்சிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் தோழர் செல்லசாமி அவர்கள் வெற்றியும் உறுதி. ஸ்டாலின் அவர்களுடைய 2.0 ஆட்சியும் உறுதி என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கட்சி 1989 முதல் தடவையாக பத்மநாபபுரம் தொகுதியிலே போட்டியிட்டது. முதல் தடவை. எனக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், இந்த சின்னம் அந்த தொகுதிக்கே தெரியாது. குமரி மாவட்டத்தில் பல தொகுதிகளில் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட இந்த சட்டமன்ற தொகுதியில் தொகுதி வேட்பாளருடைய சின்னமாக 89 தான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய சின்னம் சுத்தியல் எறிவாள் போட்டியிட்டது. ஆனால் அந்த முதல் போட்டியிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு மார்க்சிஸ்ட் கட்சி அன்றைக்கு வெற்றி பெற்றது. அன்றைய பத்மநாபபுரத்தில் இன்றைக்கு முந்தைய திருவட்டாருடைய பெரும்பகுதியும் இருக்கிறது. அந்த திருவட்டார் தொகுதியில் விடுதலை பெற்ற காலத்திலிருந்தே சுத்தியல் எறிவாள் போட்டியிலே இருந்தது. 81 முதல் தடவையாக அன்றைய திருவட்டார் தொகுதியில் தோழர் ஹேமச்சந்திரன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். 5 தடவை அங்கே திருவட்டார் தொகுதியிலே சுத்தியல் எறிவாள் வெற்றி பெற்றது. மார்க்சிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றது. இன்றைக்கு அந்த திருவட்டாரும் பத்மநாபபுரம் இணைந்த ஒரு தொகுதியிலே நாம் இன்றைக்கு தேர்தலை சந்திக்கிறோம். இந்த தொகுதி மாற்றத்திற்கு பிறகு கூட சகோதரி புஷ்பலீலா ஆல்பன் அவர்கள் நம்முடைய அணி வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். அதுபோல மனோ தங்கராஜ் அவர்கள் வெற்றி பெற்றது மாத்திரமல்ல, 2வது தடவை வெற்றி பெற்ற காரணத்தினால் நான் நண்பர் மனோ தங்கராஜுக்கு அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பரிசு கொடுப்பதாக கருதவில்லை. பத்மநாபபுரம் தொகுதிக்கு பரிசு கொடுக்கின்ற வகையில் மனோ தங்கராஜுக்கு அமைச்சர் பொறுப்பை ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார்கள். ஆகவே சுத்தியல் எறிவாளும் இந்த அணியும் இந்த தொகுதியில் என்றைக்குமே வெற்றி கனியை பறிக்கின்ற ஒரு அற்புதமான தொகுதி என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நண்பர்களே, இன்றைக்கு எப்படியாவது பாஜக இங்கே நுழைந்து விடலாமா என்று கங்கணம் கட்டி நிற்கிறது. டெல்லியிலே அமைச்சராக இருக்கிற ஒருவர் ஒரு சட்டமன்ற தொகுதியிலே வேட்புமனு தாக்கலுக்கு வருகிறார். சாதாரண விஷயம் அல்ல. டெல்லியிலே ஒரு மத்திய அமைச்சர் பத்மநாபபுரம் தொகுதியிலே வேட்புமனு தாக்கலுக்கு வருகிறார். மயிலாப்பூரிலே வேட்புமனு தாக்கலுக்கு வருகிறார். பல தொகுதிகளிலே மத்திய அமைச்சர்கள் வேட்புமனுவுக்கு தாக்கல் செய்வதற்கு வருகிறார் என்றால் அவர்கள் எப்படியாவது தமிழகத்திலே நுழைந்து விடலாமா, தான் ஏறுவதற்கு ஒரு அற்புதமான தோல் கிடைத்திருக்கிறது. எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், உலகத்திலே அடிமைகள் இருக்கிறார்கள், ஆனால் ஒரு அடிமைக்கு ஒரு அடிமை இருப்பது தமிழகத்தில் தான். ட்ரம்புனுடைய அடிமை மோடி பார்க்கிறாரு, நான் மாத்திரம்தான் அடிமையா, எனக்கு ஒரு அடிமை வேண்டாமா? ஆகவே எடப்பாடியை அவர் அடிமையாக வைத்திருக்கிறார். அந்த அடிமையின் மூலமாக தமிழகத்திலே நுழைந்து விடலாமா என்பது அவருடைய கனவு. நம்ம ஊர்ல ஒரு சொலவடம் உண்டு, இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்பான். இதுதான் பாஜகவுடைய பிறவி குணம். எப்படி அஸ்ஸாமிலே அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள், எப்படி அவர்கள் பீகாரிலே ஆட்சியை பிடித்தார்கள், எப்படி அவர்கள் மகாராஷ்டிராவிலே ஆட்சியை பிடித்தார்கள், எப்படி திரிபுராவிலே அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள், எப்படி புதுச்சேரியிலே அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள், அதே போல தமிழகத்திலே எடப்பாடி மூலமாக உள்ளே நுழைந்து விடலாம் என்றால் பாஜகவே உன் கனவு பலிக்காது. ஏராளமான திட்டங்கள் அமைச்சர் பட்டியல் போட்டார். நமக்கு வேலை ரொம்ப எளிதுங்க. நம்ம சின்னமும் புதுசு இல்லை, நம்முடைய அணியும் புதுசு இல்லை. ஒவ்வொரு வீட்டிலேயும் போய் அந்த வீட்டினுடைய பெண்களை மாத்திரம் முதல்ல பாருங்க. அவர்கள் மகளிர் உரிமை திட்டத்தை பெற்று வருகின்ற பெண்கள். ஒவ்வொரு மாணவனையும் பாருங்க. நான் முதல்வன் திட்டத்திலே பலன் பெற்ற மாணவர்கள், மாணவிகளை பாருங்கள். உயர்கல்விக்கு பலனை பெற்றிருக்கிற மாணவிகள். வீட்டில் இருக்கிற குழந்தைகள் இருக்குல்ல, குழந்தைகளுக்கு ஓட்டு கிடையாது, ஆனா ஓட்டை ஈர்க்கின்ற சக்தி குழந்தைகளுக்கு உண்டு.
அவர்கள் பள்ளிக்கூடத்திலே சென்று காலை உணவும் மதிய உணவும் உண்கின்ற குழந்தைகள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திட்டம் செல்லாத வீடுகள் இல்லை, நுழையாத வீடுகள் இல்லை, அனுபவிக்காத மக்கள் இல்லை. ஆகவே நீங்க ரொம்ப சிரமப்பட வேண்டாம். நம்முடைய துண்டு பிரசுரத்தை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக செல்லுங்கள். பலன் பெற்றவர்கள் இருக்கிறார்கள், அத்தனை பேரும் பலன் பெற்றவர்கள். என்னன்றி கொண்டார்க்கு உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்டமகர்க்கு என்பது போல அந்த தமிழ் குடி நன்றி மறக்காத பெருங்குடி. அவர்களிடம் சென்று இந்த அரசுடைய திட்டங்கள், அதனால் கிடைத்த பலன்களை சொல்லுங்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து தேர்தலை சந்திக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மண்ணிலே ஆழமாக விதை ஊன்றி இருக்கிற ஒரு கட்சி. கடந்த சில தேர்தல்களை நாங்கள் போட்டியிடாமல் இருக்கிறோம். மனோ தங்கராஜ் அவர்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன், நாங்கள் அன்றைக்கு கூட்டணியிலே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு பிரிந்து நண்பர் வெற்றிவேலுடைய கட்சியோடு அன்றைக்கு இணைந்து இருந்தோம். நாகராஜா திடலிலே கலைஞர் பேசுகிறார், நாங்கள் கூட்டணியிலே இல்லாத கட்சி, கூட்டணியை விட்டு வெளியே வந்து விட்ட கட்சி. அந்த வெளியே வந்த பிறகு கலைஞர்கள் நாகராஜா திடலிலே ஒரு பெரும் கூட்டத்திலே பேசுகிறார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கின்ற கூட்டம். நானும் கலைஞருடைய பேச்சுக்கு ஒரு ரசிகன். ஆகவே நான் ஒரு மூலையில நின்று பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்போது அவர் இங்கே பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? நான் இங்கே இருக்கின்ற மார்க்சிஸ்டுகளுக்கு கேட்கிறேன், அந்த மார்க்சிஸ்ட் கட்சி இந்த மாவட்டத்திலே வேரூன்றி இருக்கிற ஒரு கட்சி என்ற அடிப்படையில் கேட்கிறேன் என்று கலைஞர் அவர்கள் அன்றைக்கு தன்னுடைய வாதத்தை வைத்தார். கலைஞராலே அங்கீகரிக்கப்பட்ட இந்த மண்ணிலே ஊன்றி இருக்கக்கூடிய போராட்டத்தின் மூலமாக வலுவாக ஊன்றி இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் மார்க்சிஸ்ட் இயக்கம், மார்க்சிஸ்ட் கட்சி. சில தேர்தல்களை போட்டியிடாமல் இருந்திருக்கலாம். சில நாட்கள் தந்தையோ மகனோ பிரிந்து வாழ்வதனால் மாத்திரம் அல்லது சந்தித்திராவதனால் மாத்திரம் உறவு கெட்டு போவதில்லை, உறவு நீடித்துக் கொண்டுதான் இருக்கும். ஆகவே இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மார்க்சிஸ்ட் கட்சி என்றைக்குமே நெருக்கமான உறவோடு இருக்கின்ற ஒரு கட்சி. ஆகவே அரசின் திட்டத்தை எடுத்துச் செல்லுங்கள். மார்க்சிஸ்ட் கட்சியோடு என்றைக்கும் உறவாடி கொண்டிருக்கக்கூடிய, மார்க்சிஸ்ட் கட்சி உழைத்துக் கொண்டிருக்கின்ற எளிய மக்களை, உழைப்பாளி மக்களை வீடு வீடாக சென்று சந்தியுங்கள். அப்படி சந்திக்கின்ற பொழுது இந்த மாவட்டத்திற்குள், இந்த தொகுதிக்குள் மீண்டும் பாஜக நுழையாமல் தடுப்பதை உத்தரவாதப்படுத்துங்கள். நண்பர்களே, உடையை வைத்து கொலைகள், உணவை வைத்து கொலைகள், சிறுபான்மைகளுடைய வீடுகள் அடித்து நொறுக்கல், சிறுபான்மை மக்களுக்கு வழிபாட்டு உரிமை கூட மறுத்து அவர்களை சிறையிலே அடைத்தல், உரிமைக்காக போராடினால் விசாரணை இல்லை, வழக்கில்லை என்று 5 ஆண்டுகளாக உமர்காலிக்கு உட்பட்ட மாணவர்கள், PhD மாணவர்கள் 5 ஆண்டுகளாக விசாரணை இல்லை, வழக்கில்லாமல் சிறையில். இதெல்லாம் எதனால ஏற்பட்டது? பிஜேபி என்ற விஷ பாம்பு நுழைய அனுப்பதனுடைய விளைவு அந்த மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த விஷப்பாம்பு தமிழகத்திலே நுழைவதை அனுமதிக்க கூடாது. கொஞ்சம் வந்து உட்காரட்டும் நினைக்காதீங்க. எனக்கு இப்போது ஒரு மலையாள திரைப்படம் நினைவுக்கு வரும், மோகன்லால் திரைப்படம். அந்த திரைப்படத்துல ஒரு காட்சி, மோகன்லால் ஒரு ஊருக்கு வராரு. ஒரு வீட்டுக்கு முன்னால கேரளால உங்களுக்கு தெரியும், வீடை சுத்தி முற்றங்கள் இருக்கும், முற்றத்துல சுத்திக்கிட்டே வராரு. இவர் சுத்தி வரதை பார்த்துக்கிட்டு அந்த வீட்டுல இருக்கிற வயசான பாட்டியினுடைய மகன் சொல்றான், அம்மா நான் வெளியில போறேன், சுத்துற பயம் ஒரு சைஸா இருக்கு, கொஞ்சம் கவனமா இரு, எதுக்கும் வீட்டுக்குள்ளால உழைய விடாதேங்கிறான். இந்த அம்மா வயசானம்மாச்சா, ரொம்ப இறக்கசாரி, ரொம்ப இறக்கபூர்வமானது. சரி மோனே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டான். ஒரு 2 மணி நேரம் கழிக்கும் கடுமையான மழை. உங்களுக்கு தெரியும், நம்ம ஊர் மாதிரி தான் கேரளால எப்பவுமே மழை திடீர்னு வரும். நேற்று கூட தக்கலையில மழைன்னு சொன்னாங்க. அப்படின்னா திடீர்னு மழை வந்த உடனே இவன் மழையில் நினைஞ்சுட்டு நிற்கிறான். இந்த அம்மா வீட்டுக்குள்ளால இருக்கு. வீட்டுக்கு முன்னால ஒரு வராந்தா உண்டு, நம்ம திண்ணை, வீட்டுக்கு முன்னால திண்ணை இருக்கு. என் வாசல போய் கேட்பான், அம்மா எனக்கு நனைஞ்சு தொப்பா நனைஞ்சு போனேன், எனக்கு வரைச்சிக்கிட்டே இருக்கு, குளிரா இருக்கு, நான் கொஞ்சம் திண்ணையில ஒதுக்கிட்டான்னு கேட்டான். இறக்கமுள்ள தாயில்லா மக விளக்குறா, அண்ணன் விலக்கிட்டு போனா உள்ள விடாதேங்கிறா. இந்த தாய்க்கு மனம் கேட்கல,
சரிடா, நீ நனைஞ்சி தொப்பா நனைஞ்சிட்ட, குளிர் வேற, விரைச்சிக்கிட்டு இருக்கிற, சரி கொஞ்சம் வாசல்ல படுத்துக்க, அந்த திண்ணையில படுத்துக்கன்னா. திண்ணையில படுத்தான். அரை மணி நேரம் கழிஞ்சு கச்சான் அடிக்க ஆரம்பிச்சு. கச்சான்னா தெரியுங்களா, மழையினுடைய தூறல் உள்ள பாய ஆரம்பிச்சு. இவனுக்கு மீண்டும் பயங்கரமான மழை, வராந்தா பூரா மழை ஆயிப்போச்சு, திண்ணை பூரா. உடனே கதவை தட்டுவான். அம்மா வெளியில வருவா. என்ன முன்னேன்னு கேட்பா. அம்மா, திண்ணையிலையும் பயங்கரமா மழையா இருக்கு, நான் கொஞ்சம் உள்ள வந்து படுக்கட்டாமா. உள்ள வந்து படுக்க சொன்னா அவ்வளவுதான், வீடு அவனுக்கு ஆயிப்போச்சு. பிஜேபி நம்முடைய வாசலுக்கு முன்னால் சுத்தி சுத்தி வருது, நம்மை எப்படியாவது மயக்க பார்க்குது, தந்திரங்களை உபயோகித்து உள்ளே நுழைய பார்க்கிறது. அது உள்ளே நுழைந்தால் வீடு நமக்கில்லை, அந்த வீடு அந்த விஷ ஜந்துடைய வீடுவாக மாறிவிடும். அதை தடுக்கின்ற பொறுப்பு நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மாத்திரமல்ல நண்பர்களே, இந்த தொகுதியில் இருக்கிற, இந்த மாவட்டத்தில் இருக்கிற, இந்த தமிழகத்திலே இருக்கிற அனைத்து மதசார்பற்ற முற்போக்கு சக்திகளுக்கு உண்டு என்பதை நினைவுபடுத்தி கொண்டு நம்முடைய பணிகளை நாம் வேகப்படுத்த வேண்டும். வீடு வீடாக செல்ல வேண்டும். ஒரு நல்ல எளிய வேட்பாளரை, சாதாரண மக்களுக்காக உழைக்கிற ஒரு வேட்பாளரை மார்க்சிஸ்ட் கட்சி நிறுத்தி இருக்கிறது. இந்த தொகுதியில் இருக்கிற 2 லட்சம் மக்களும் போட்டியிட முடியாது. யாராவது ஒருத்தர் தான் போட்டியிடணும். இந்த அணியில் இருக்கிற அத்தனை கட்சியும் போட்டியிட முடியாது. யாராவது ஒருவர் தான் போட்டியிட வேண்டும். உங்களை அனைவருக்கும் பிரதிநிதியாக, இந்த அனைத்து கட்சிக்கும் பிரதிநிதியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய தோழரான, தன்னுடைய ஊழியரான தோழர் செல்லசாமி அவர்களை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுடைய நண்பர்களும் உங்கள் கட்சி வேட்பாளர் இருப்பதை போல, உங்களில் ஒருவர் இருப்பதை போல நீங்கள் பணியாற்ற வேண்டும். வெற்றி நமதே, வெற்றி வாகை சூடுவோம். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஸ்டாலின் ஆட்சியை நிறுவுவோம், கோட்டையிலே கொடியேற்றுவோம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.